அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான நெத்திலி 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம குட்டி பசங்களுக்கு கூட கொடுக்கலாம், முள் இல்லாமல் இருக்கும். ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெத்திலியே நம்ம மண்டையும் வாழையும் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விரலாலேயே நம்ம ஓப்பன் பண்ணோன்னா வந்து ஓப்பன் ஆயிரும். அப்படியே நடுவில் உள்ள முள் எடுத்தோன்னா ரொம்ப ஈஸியாக அந்த முள் வந்துடும். அதை எடுத்துட்டோன்னு வச்சிங்களேன், சூப்பராக நம்மளுக்கு சிக்கன் பீஸ் மாதிரி கிடச்சிரும். சிக்கன் மசாலா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி கொடுத்தோன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. முள் கொஞ்சம் கூடவே இருக்காது. இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் பார்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் எடுத்துருக்கிறேன். ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டு தான் பார்த்திங்கன்னா மீனை வந்து வாஷ் பண்ணியிருக்கேன். அதனால் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்து குட்டி ஸ்பூனாக எடுத்துருக்கனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்துருக்கிறேன். அப்புறம் இதுக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு வெறும் சிக்கன் 65 மசாலா தான் எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி ஆச்சி மசாலா சிக்கன் 65 தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனாக இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் போதும். அது சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஆயில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா மசாலா வந்து எண்ணெயில் உதிராமல் இருக்கும். அரை லெமனோட சாறு வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் மீன்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் நம்ம தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ரொம்ப டைட்டாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி வேணால் தெளித்து விட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அது போடுங்க, ரொம்பவே வாசனையாக இருக்கும். அப்புறம் ஆயில் நல்லா வந்து சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம போட்டு நல்லா சிக்கன் மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான நெத்திலி 65 வந்து ரெடி ஆயிரும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாம்பார் தான் வச்சுருக்கிறேன், வேறு எந்த சைடிஷுமே இல்லை. இன்றைக்கி முருங்கைக்காய் அப்புறம் மொச்சக்கொட்டை போட்டு வந்து சாம்பார் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கான லஞ்சு. மீன் வறுத்துக்கிட்டே இருக்கப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆள் மோப்பம் முடிச்சு வந்துட்டாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சாப்பிட்றியா?